ஹாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒண்ணு நடந்துச்சு. அதோடைய வீடியோ தான் இன்னைக்கு வந்து சொல்லலாம்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்க வீட்ல குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. நைட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா, நானு, அவரு எல்லாருமே வந்து படுத்துட்டோம். அ சின்ன பாப்பா வந்து ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தா. சரி அவகிட்ட குடுத்துட்டு நானும் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். பெரியவ வந்து எனக்கு சளி பிடிச்சிருக்கு மருந்து ஊத்து அப்படின்னு சொன்னா. சரி அவளுக்குமே வந்து மருந்து ஊத்திட்டேன். இது பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஒரு 12:00 இருக்கும். சரி மருந்து ஊத்திட்டு நான் மருந்து எடுத்து நான் ஓரமா வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப முடியல. ஸோ வந்து நான் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவளுமே படுத்துட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், அவ வந்து அந்த மருந்து வந்து திறந்து பாட்டில் ஃபுல்லா காலியா இருக்கு. எங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, "என்ன மருந்தெல்லாம் காலியா இருக்கு?" அப்படின்னு. அப்புறம் அவகிட்ட நான் போய் கேட்கிறேன், "எங்க இந்த மருந்தெல்லாம் காணோம்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் அவகிட்ட. அந்த சிரப்ப, அந்த இருமல் மருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அது ஃபுல்லாவுமே அவ வந்து குடிச்சிட்டு இருக்கா. நான் வந்து என்ன சொல்றேன்னா, "நான் எல்லா மருந்துமே குடிச்சிட்டேன்ம்மா" அப்படின்பேன். "என்னது நீ எல்லா மருந்துமே குடிச்சிட்டியா? ஏன்டி இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு அவகிட்ட கேட்டேன். அவ வந்து அப்படியே கம்முன்னு இருக்கா. உட்காந்துட்டு எதுவுமே சொல்லவே இல்ல. எனக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பயம் வந்துருச்சு. ஏன்னா வந்து இந்த மாரி எப்பயுமே அவ பண்ணதில்ல. மருந்தெல்லாம் நாங்க அவ எடுக்க தான் வைப்போம். இந்த மாரி பண்ண மாட்டா. கரெக்ட்டா குடுப்போம். குடுத்துட்டு ஓரமா வச்சுப்போம். அவ எடுக்கவே மாட்டா. மொத்த மருந்துமே குடிச்சுட்டா. எனக்கு ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்லலாம். என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்க வீட்டுக்காரர் அப்படியே விடு அப்படின்னாரு. எனக்கு பயமாயிடுச்சு. இது வந்து ஓவர் டோஸ் ஆயிடும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மருந்து கொஞ்சம் தான் இருக்கு. ஃபுல்லா கிடையாது. ஒரு 1/2 பாட்டில் மட்டும் தான் இருந்தது. இருந்தாலும் பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள கூப்பிட்டு கிட்ட வர வச்சு, வாய்க்குள்ள கைய வச்சு 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 அவள வந்து வாமிட் பண்ண வச்சா. நான் வாமிட்டே எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கைய விட்டு அவள வாமிட் பண்ண வச்சேன். வாமிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே வாந்தி எடுத்துட்டா. நைட்டு சாப்பிட்டது ஃபுல்லாவே வாந்தி எடுத்துட்டா. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பயமே இல்லாத மாரி இருந்தது. ஏன்னா வந்து, அவ்ளோ மருந்து அவ வாந்தி எடுத்து வச்சிருந்தா. ரொம்ப பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அவகிட்ட இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அவ சொன்னதுக்கு, "இல்லம்மா நான் மருந்து தான் குடிச்சேன்" அப்படின்னு சொன்னா. "இவ்ளோ மருந்து குடிக்கக்கூடாது. கொஞ்சமா தான் குடிக்கணும்" அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து அன்னைக்கு ஒரு மிட் நைட் பார்த்தீங்கன்னா, ஒரு 12:00 இருக்கும். என் பெரிய பொண்ணே வந்து எனக்கு அவ்ளோ பயமுறுத்தி விட்டா. பயம்னு சொல்ல முடியல. அது ஒரு வார்த்தையால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நான் பயந்துட்டேன். ஏன்னா குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ, என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மருந்து ஃபுல்லா அவள வாமிட் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அவள கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணி, அதுக்கப்புறம் அவள கொஞ்சம் சமாதானப்படுத்தி, அவளுமே பயந்து போய் பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் வெளிய வந்ததுக்கப்புறம் அவ கொஞ்சம் நார்மலா ஆயிட்டா. அதுக்கப்புறம் எனக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த கையெல்லாம் உதற ஆரம்பிச்சது. கொஞ்சம் நார்மலா ஆனாலும். ஸோ உங்க வீட்ல இந்த மாரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க கொஞ்சம் அவங்க மேல கண்ணு வச்சுட்டே இருக்கணும். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துப்பேன். அப்படி பார்த்துக்கும்போது என்கிட்டயே என்னையே வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஏமாத்திட்டு இது பண்ணிட்டா. கூடவே பக்கத்துலயே தான் இருக்கா. எப்படி பண்ணான்னு எனக்கே தெரியல. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பா நீங்க எல்லாருமே உஷாரா இருக்கலாம். அவங்க வந்து இப்ப இந்த ஒரு 3 டூ ஒரு 5 வயசுல தான் இந்த மருந்து குடிக்கிறது, சோப்பு குடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாத்திரை எடுத்து போடுறது, அந்த மாரி வேலைலாம் இப்ப தான் பார்ப்பாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுவும் மிட் நைட் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி போல இருக்கும். எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல நான் அழுவுறேன். இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இது சரியாயிடும் அப்படின்னாரு. எனக்கு பயம் தாங்க முடியல. அவருடைய வாய்க்குள்ள கைய விட்டு அந்த மருந்து ஃபுல்லா நான் வந்து வெளிய எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அ ரொம்ப இப்ப சொல்லும்போது கூட எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாரி நர்வஸா பயந்துட்டேன்னு தான் நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு பயம். ஸோ உங்க வீட்லயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பா கேர்ஃபுல்லா, சேஃபா இருங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. அ தேங்க் யூ ஸோ மச்.